எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அம்மையப்பருடைய திருவருளினாலும் இங்கே எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவருளினாலும் நாம் இன்று கந்தபுராணத்தை 117வது அமர்வாக சிந்திப்பதற்கு திருவருள் கைகூடி அமைக்காக எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அம்மையப்பருடைய திருவடிகளை போற்றியும் நாம் நம்முடைய முருகப்பெருமானுடைய திருவடிகளை போற்றியும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். சென்ற அமர்விலே மாயாதேவி, மாயை என்று சொல்லக்கூடிய அரக்கியானவள் எப்படியாவது காசிப முனிவரை மயக்கி திருமணம் செய்து அவனிடம் பிள்ளை பெற்று அரக்கருடைய குலத்தை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கிலே காசிப முனிவர் தவம் செய்யக்கூடிய காட்டிற்கு செல்லுகின்றார். அங்கே மிகப்பெரிய பூஞ்சோலைகளை உருவாக்குகின்றாள். அதுக்கப்புறம் காசிப முனிவர், இது யார் இந்த சோலைகளை எல்லாம் உருவாக்கினது என்று ஐயம் கொண்டு ஆய்வில் இறங்குகின்ற பொழுது இவள் தன்னை வெளிப்படுத்துகின்றாள். இவளுடைய பேரழகை கண்டு தவம் செய்ய சென்ற காசிப முனிவர் முதல்ல அந்த பூங்காக்களை எல்லாம் பார்த்துட்டு இது யார் செய்தாங்க, இதெல்லாம் ஆய்வு செய்யணும் அப்படின்னு நினச்சவர். சரி, யார் செஞ்சால் நமக்கு என்ன கிடக்குது, நாம் தவம் செய்ய போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு தவம் செய்ய போகிறாரு. அப்புறம் இவ என்ன பண்ணுறான்னு கேட்டால் தன்னுடைய காலிலே அணிந்திருக்கின்ற சலங்கை ஒளியை எழுப்புகின்றாள். சரி, யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு அப்புறம் தவம் செய்ய போகலான்னு நினச்சிட்டு அதை பார்த்தாரு, மயங்கிட்டார். அந்த பெண்ணினுடைய அழகிலே மயங்கிட்டார். மயங்கி இவ யாரு, தேவதையா இல்லை யார் படைச்சது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயத்தில் இருந்தார். அந்த அளவிலே நாம் நிறுத்தினோம். இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் அதுதான், நிறைய ஆண்கள், நிறைய பெண்களும் சொல்ல வேண்டியதுதான். இப்போ வாய்ப்பெல்லாம் இல்லை. பெண்களும் ஆண்களை விரும்புகிறார்கள், ஆண்களும் பெண்களை விரும்புகிறார்கள். தங்களுக்கான தகுதி என்ன என்பதையெல்லாம் மறந்து ஆசையின் காரணமாக, மோகத்தின் காரணமாக அந்த உடல் சுகத்துக்காகவோ விரும்பி தவறான பாதைக்கு செல்லுகிறார்கள். அப்படி தவறான பாதைக்கு போன பிற்பாடு அவங்க பேர் நாரின பிற்பாடு தான் அவங்களுக்கு ஒரு ஞானோதயம் வருகிறது. அந்த மாதிரி இவர் தவத்திற்கு சென்ற காசிப முனிவர் தவத்தை நிறுத்திட்டு சொர்க்கலோகம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோம்னா நாம் எதுக்கு தவம் செய்யணும், இவளோட வாழ்வதே தவம்தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறார். வந்துட்டு நாம் இவளிடம் நம்முடைய விருப்பத்தை சொல்லலாமா, அவள் என்ன சொல்லுவா, அவள் என்ன விருப்பத்தில் இருக்கிறா, ஏன்னா நாம் இவளை கூப்பிடல, இவ தான் நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறா, அதனால் இவளுடைய நோக்கம் என்ன என்று பலவாறு சிந்தித்து அவளிடம் பேசலாமா கூடாதா, இப்படியான தயக்கமான ஒரு சூழ்நிலையில் காசிப முனிவர் இருக்கிறார். இனிமேல்ட்டு நான் தவமே செய்ய மாட்டேன், இப்படி தவம் இனிமேல்ட்டு செய்யணும் அப்படின்னு நினச்சேன்னா எப்படியாவது தவம் செய்து இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். அதான் இது நாள் வரையிலும் சிவஞானம் பெற வேண்டும் என்று தவம் செய்தவர் இந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பெண்ணை பெற வேண்டும் என்று தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். எப்படியாவது சிவபெருமானே நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன தவம் செஞ்சனோ அது எல்லா வழியுமே சேர்த்து இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்.
அந்த அளவுக்கு வந்துட்டார், இறங்கி வந்துட்டார். காட்டில் விலங்குகளை கவர்வதற்காக கண்ணி வைப்பாங்க. கண்ணி அப்படின்னாக்கா ஒரு குச்சியில் நூலை கட்டி அதில் பக்கத்தில் இறைய போடுவாங்க. அந்த இறைய திங்க வரக்கூடிய பறவைகள் அந்த நூலில் மாட்டிக்கும். கண்ணி அதுக்கு பேரே கண்ணி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே வந்துருக்கு, கண்ணி வைக்கல, கண்ணியே தான் வந்திருக்குது. கண்ணி வடிவில் கண்ணி வந்திருக்குது. அவன் மயக்குகிறாள், மயக்கிறா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த வலையிலே சிக்கி கொண்டான். எவ்வாறு வேட்டுவர்கள் வைக்கின்ற கண்ணி வலையிலே விலங்குகள் சிக்கி கொள்கிறதோ அதை போல இந்த மாயை விரித்த காதல் வலையிலே இவன் சிக்கி கொண்டான். இவன் சிக்கி கொண்ட உடனே இந்த காதலானது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, உள்ளே போய் அந்த உயிரை ஈர்த்தாந்து வெளியே விடுதான். உயிரையும் கவர்கின்ற அளவிலே இவருடைய காதல் வந்துடுச்சு. வலையில பட்ட கலைமானை போல தப்பிச்சு போகவும் முடியல. அந்த பொண்ணை பார்த்துட்டாரு. சரி, நாம் தவம் செய்ய போகலான்னு நினைச்சாருன்னா இன்னும் ஒரு முறை பார்த்துட்டு போகுமே அப்படின்னு நிற்கிறார். சரி, கொஞ்சம் தவம் செய்யல போகலான்னாக்கா இந்த பொண்ணு மட்டும் விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கலாமே மறுபடியும் நிற்கிறார். சரி சரி, யாருன்னா தெரியல, கண்டா போது நான் மட்டும் போகலான்னு நினச்சா இல்லை, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், அவன் என்ன தான் பார்க்குறாளா என்னான்றது தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறார். இந்த மாதிரி தான் செய்ய வேண்டிய தவத்தை செய்யாமல் அந்த இடத்த விட்டும் போகாமல் அங்கேயே நின்றுன்னு வெயிட் பண்ணின்னு இருக்கிறார். காட்சிக்காக, அடுத்த காட்சிக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கிறார். அவளுக்கு புரிஞ்சு போச்சு, பையன் உண்டான். பையன் இல்லை, சாமியார் உண்டாரு. சாமியார் இல்லை, முனிவர் உண்டார். நாம் வந்த வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சு போச்சு. எங்கே எல்லாரும் இந்த காசிப முனிவர், முனிவர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, இவரை மயக்கிறதே கஷ்டம் அப்படின்னாங்க. சும்மா வந்து ஜல் ஜல்னு 2 தட்டு தட்டின காலை ஆள் கவுந்துட்டான். அவ்வளோதான், ரொம்ப சுலபமாகிடுச்சு. அதுக்கு அடுத்தது கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி அவன்கிட்ட குழந்தை பெறணும். அப்போது அதுக்கு அடுத்த முயற்சிக்கு அவன் ரெடியாக இருக்கிறான். எப்பயுமே பெண்கள் தங்களுடைய விருப்பத்தை நேரடியாக சொல்ல மாட்டார்கள், ஆனால் அதற்கான வாய்ப்புகளை தருவார்கள். அந்த வாய்ப்பை புரிஞ்சுக்கிறவன் பயன்படுத்திக்குவான், புரியாதவன் புரியாமலே இருப்பான். அதான் அந்த விஷயத்தில் நமக்கெல்லாம் புரியாது. ஆனால் இவர், அந்த அம்மா என்ன பண்ணுது, இவரை வழி நடத்துது. இவர் என்ன பண்ணுறாரு, இன்னமும் அந்த பொண்ணு இவரை பார்க்கவே இல்லை, இவர் தான் பார்க்குறார். அந்த கண்ணும் பார்த்துக்கிச்சான், காதல் வந்து ஒட்டிக்கிச்சான்பாங்க. நான் அவளை பார்த்தேன், அவள் என்ன பார்க்கல. அந்த மாதிரி இப்போ அந்த முனிவர் பாடின்னு இருக்கிறார். அவள் எப்போ தான் என்னை பாப்பான்னு சொல்லிட்டு காத்துக்கினே இருக்கிறார். அதனால் அது பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் அரக்கர்களுடைய குடியை பெருக்குவதற்காக வந்த முதல் தலைமகள் திதி என்பவள். அவளால் தான் அன்னைக்கு அரக்கர் குலம் அதிகமாச்சு. இன்னைக்கு தேவர்களுடைய படையெடுப்பின் காரணமாக அரக்கர்களெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த தலைமுறையில் மறுபடியும் அரக்கர் குலத்தை பெருக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்கிறார் இந்த மாயை. இவள் எப்படி இருக்கிறாள் என்றால் அந்த திதியை போல இருக்கின்றாள். திதினா பேரழகின்னு அர்த்தம். இப்போ அந்த பேரே நாம் என்ன பண்ணுறது கிடையாது, வைக்கிறது கிடையாது, பயன்படுத்துறது கிடையாது. இப்போ நான் கடைசியில் கந்த புராணம் நடத்த வந்து காதல் பாடம் நடத்துகிற மாதிரி ஆகி போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே என்ன சொல்கிறாரோ சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், அவரை விட அறிவாளி நாம் கிடையாது. ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார், போக தான் தெரியும். பெண்கள் பார்வையில் 2 வகையாக இருக்கான். பொதுவான பார்வை ஒன்று, சிறப்பான பார்வை ஒன்று. இவர் அந்த பொண்ணை பார்க்குறாரு, இப்போ அந்த பொண்ணும் பார்த்துடுது. இப்போ அந்த பொண்ணு எப்படி பார்க்குதுன்னா, எல்லாரையும் பார்க்குற மாதிரி சாதாரண ஒரு பார்வையால் பார்த்துது. இவருக்கு கஷ்டமாயிடுச்சு. நீ சாதாரண பார்வையில் தானே பார்க்குற, என்னை திருமணம் செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பார்வையில் நீ பார்க்கலையே, அப்படி மட்டும் நீ பார்த்துட்டுன்னா நான் செஞ்ச தவம் பூரா எனக்கு பழிச்சிடுமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருந்துறாரு.
அதுக்கப்புறம் லேசாக சாஞ்சி வெக்கப்படுற மாதிரியான ஒரு பார்வையை பார்த்தா, அதான் கண்டனன் முனிவரன் கலங்கினான். பார்த்தான் முனிவர்களுக்கெல்லாம் அரசனாகிய காசிப முனிவர் கலங்கினார். போகிறான், குடிலுக்கு போகிறான். இவ கல்யாணம் பண்ணிக்கலாமா, நேராக போய் பேசலாமா, மறுபடியும் வர்றான், மறுபடியும் போகிறான், மறுபடியும் வர்றான். நான் வர்றான் போகிறான்னு சொல்லக்கூடாது, வர்றார் போகிறார், இப்படியா உழப்பரிச்சுனே கிடக்கிறார். எதுக்கு நாம் போய் ஒரு முறை நம்முடைய எண்ணத்தை ப்ரொப்போசல் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு நிகழ்வுக்கு அவர் வர்றார். இருந்தாலும் மனசு மட்டும் டப்புக்கு 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 டப்புன்னு அடிச்சுக்குது. அதனால உவப்பினன் ஒம்பரான், அந்த பொண்ணு இவளை திருமணம் செய்து கொள்வதை போல ஒரு பார்வையை பார்த்தால், அவ்வளோதான். அப்பாடா, இந்த பார்வைக்காக தான் நான் இவ்வளவு நேரமாக காத்துன்னு கிடந்தேன். அப்போ நாம் இவ சம்மதிச்சிட்டா, நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மனசில் லேசாக திருப்தி வருதுன்னு சொல்லலை, பேசலை. பார்வை மட்டும் விருப்பமான பார்வையை அவள் வீசுகின்றால் அதை பார்த்து இவர் புரிந்து கொண்டார். இப்படி இந்த மாதுனுடைய பொது நோக்கு, சிறப்பு நோக்கு ரெண்டுத்தையும் பார்த்துட்டார். நாம் நமக்கு பிடிச்சவங்களை பார்த்துனே இருப்போம். அவங்க நம்மளை பார்க்க மாட்டாங்களான்னு ஏங்கிக்கினே இருப்போம். அவங்க மட்டும் நேருக்கு நேராக நம்மளை அப்படியே கண் கொண்டு பார்த்தாங்கன்னா நாம் என்ன பண்ணுறது நமக்கே தெரியாது. ஒரு மாதிரி நில குலைஞ்சு போயிடும். அந்த கண்ணை நேருக்கு நேராக நம்மளால் பார்க்க முடியாது. உடனே என்ன பண்ணுவோம், இங்கே பார்ப்போம், அங்கே பார்ப்போம், மறுபடியும் பார்க்குறாங்களான்னு பார்ப்போம். அந்த மாதிரி இப்போ இந்த காசிப முனிவர் நில குலைஞ்சிட்டார். நில குலைஞ்சு போய் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிலை குலைஞ்சி வருத்தத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார். இந்த வருத்தத்தை தீர்ப்பதற்கான மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சங்க இலக்கியத்தில் இந்த காதல் நோய்க்கெல்லாம் மருந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய தமிழ் இலக்கியம் என்பது, இன்னைக்கு கூட மதியானம் ஒரு ஆசிரியர்கிட்ட தான் பேசின்னு இருந்தேன். நீங்கள்லாம் உங்கள் இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க, கிறிஸ்தவம் வந்த பிற்பாடு தான், நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், கிறிஸ்தவம் வந்த பிற்பாடு தான் இந்தியாவில் பள்ளிக்கூடம் வந்தது, கல்வி வளர்ந்தது, இல்லைனாக இந்தியாவில் கல்வியே இல்லை அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை விட்டார். அப்போது ஏற்கனவே சங்க இலக்கியம்லாம் எழுதுகிறாங்களா, அதெல்லாம் முட்டா பசங்க எழுதுந்தா? எவ்வளவு புலவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ நூல்கள் எழுதுகிறாங்களாம், அதெல்லாம் எங்கேருந்து வந்தது? வெள்ளைக்காரன் கொண்டாந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டு போயிட்டானா? அதனால் அறியாமையில் தயவு செய்து பேசாதீங்க. இவ்வளவு நூல்களும் அறியாமையில் பேசாதீங்க. வெள்ளைக்காரன் வரும்பொழுது நம்முடைய நாட்டில் அரசியல் குழப்பமான சூழ்நிலை இருந்து, அவன் என்ன பண்ணுறான், வியாபாரத்துக்கு வர்றவன் இந்த அரசியல் குழப்பமான சூழ்நிலையை பார்த்தான், தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஏழ்மையானவர்களை, எளிமையானவர்களை எல்லாம் தன் பக்கம் இழுக்கிறதுக்கு ஆசையை காட்டி பொருள் தரேன், காசு தரேன், வேலை தரேன்னு என்ன பண்ணான், அவங்களாம் மதம் மாற்றினான். ஒரு மூட்டை கோதுமை 2000 ரூபாய் காசு கொடுத்து மதம் மாற்றுறாங்க. மரக்காணத்தில் கூப்பிட்றாங்க, ஏன்னா உனக்கும் 2 மூட்டை தரேன், கோதுமை தரேன். இப்போவே இந்த மாதிரி இருந்ததுன்னா, நம்முடைய சுதந்திர நாட்டிலேயே இந்த மாதிரி காசு கொடுத்து ஆசை காட்டி மதம் மாற்றுறாங்கன்னா, அன்றைக்கு இருந்த காலத்தில், ஏன்னா ஆட்சி தடுமாற்ற காலம், அவன் கொள்ளை அடிச்சுன்னு இருந்தான். ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் இருக்கிற கோயிலெல்லாம் இடித்து கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் வந்தது கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டானே தவிர, இங்கே இருக்கிற சிற்றரசர்கள்லாம் ஒருத்தனை மாற்றி மாற்றி அடிச்சுக்கினான். மக்கள் உயிர் வாழ்வதற்கு போராடி கொண்டிருந்த நேரம். அதில் வசதியானவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறான், நிலத்தை மடக்கி வச்சுன்னு நான் தான் இந்த பகுதிக்கு அரசன், ஜமீன்தார், அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஓட்டின்னுக்கிறாங்க. இந்த சூழல் அவர்களுக்கு வசதியாக இருந்தது.
அப்படிப்பட்ட வெள்ளைக்காரங்காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா தென்னை பள்ளிக்கூடம்னு ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது தமிழ்நாட்டில். வெள்ளைக்காரன் வியாபாரம் பண்ண வந்தவன் இந்த திண்ணை பள்ளிக்கூடத்தெல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு அதனுடைய எஜுகேஷன் மெத்தடு பார்க்குறான். அங்கே சொல்லித்தரக்கூடிய சிலபஸு என்னென்ன நூல்கள் பார்க்குறான். பார்த்துட்டு ஜெர்மனிய அறிஞர் ஒருத்தர் சொல்கிறாரு, ஜெர்மானிய கல்வி முறையை விட சிறந்த முறை தமிழ்நாட்டு தென்னை பள்ளிக்கூட முறைன்னு. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு கல்வி முறையை நாம் வைத்து கொண்டிருந்தோம். தென்னை பள்ளிக்கூடத்தில் படித்தவங்கலாம் பெரிய பெரிய ஞானியாக இருந்தாங்க. வாவேசு சாமிநாத ஐயர் போன்ற பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் தென்னை பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் தென்னை பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் தென்னை பள்ளிக்கூடத்தில் படித்தவன் ஒரு புத்தகத்தை மனப்பாடமாக சொல்லுவான். இன்னைக்கு ஒரு பாட்டை மனப்பாடமாக பண்ணுறதுக்கு நாம் லோல் போட்டு கிடக்கிறோம். அதனால் வெள்ளைக்காரன் வந்து தான் கல்வி நிலை வளர்ந்ததுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. வெள்ளைக்காரன் வந்து உங்களெல்லாம் மதம் மாற்றி, இப்படியே தான் உங்களெல்லாம் மதம் மாற்றி நம்ம தமிழ் புஸ்தகத்தை, நம்ம நூல்களை, நம்முடைய சொத்தை நாம் பயன்படுத்தாமல் விட்டு ஆக்கிட்டான். இன்னைக்கு ஒரு நாலடியார் நூலை எடுத்து உனக்கு கொடுத்தா நீ படிடானா படிப்பியா? ஒரு கந்த புராணத்தை எடுத்து உன்கிட்ட கொடுத்து படிடானா படிப்பியா? ஏன்னா நீ படிக்க மாட்ட. காரணம் என்னான்னு கேட்டினா, உனக்கு லாடம் கட்டி வச்சுக்கிறான். நீ உன்கிட்ட ஒரு புஸ்தகம் கொடுத்து இந்த ஒரு புஸ்தகத்தை மட்டும் படி, இதை தாண்டி நீ இப்போ வேறு புஸ்தகத்தை, சமயம் சார்ந்த புஸ்தகத்தை தொட்டேன்னா உனக்கு சாபம் வந்துடும். நீ ரத்தம் கக்கி சாபம். நம்மளை விட பயங்கரமாக சாபம் விட்டு வச்சு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு சத்தியம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் ஒரு பொதுவான நம்முடைய தமிழ் நூல்கள் எல்லாமே இறை சார்ந்த நூல்கள். எந்த புஸ்தகமாக இருந்தாலும் அதில் என்ன பண்ணுவாங்க, சாமியை பாடிட்டு தான் புஸ்தகத்தை தொடுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய நூல்கள், தமிழ்நாட்டு பாடநூலில் எந்த பன்னாடை எழுதுனானே தெரியாது. நான் இப்படி சொல்கிறதுக்காக நான் ஒன்றும் வருந்தலை. இறைவாழ்த்தோடு ஆரம்பிக்க வேண்டிய பாடம் இறைவாழ்த்தே கிடையாது. அதுக்கு பற்றி அவன் என்ன பண்ணுறான், மொழி வாழ்த்துன்னு ஒன்று வைக்கிறான். போட்டு வேணும் மிச்சுவாய், மொழி வாழ்த்துன்னு ஒன்று வைக்கிறான். என்னைக்கே அந்த மாதிரியான பாடத்திட்டம் வச்சானோ அன்னையிலேருந்து கொரோனா வந்து இந்த பிள்ளைங்க படிப்பு வீணாக போச்சு, நாடு நாசமாக போச்சு. ஆனால் தமிழ் நூல்கள் எல்லாம் இறை சார்ந்த நூல்களாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்து தொட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபாதர் வந்து இந்த புத்தகத்தை படித்தா சாபம் வரும்னு சொல்லிக்கிறாரு, நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு படிக்காத விட்டுடுவீங்க. இந்த மாதிரியெல்லாம் உங்களை முட்டாள ஆக்கிறதுக்காக ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் படின்னு சொல்லிக்கிறான். அதனால் இது உயர்ந்த கல்வின்னெல்லாம் நினைக்காதீங்க. கிறிஸ்துவன் தான் வந்து இதை வளர்த்துதல்லாம் சொல்லாதீங்க. அதுக்கு முன்னே நம்ம தமிழில் கல்வியெல்லாம் வளர்ந்து தான் இருந்தது. அவன் ஏன் பாடம் சொல்லி கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா, அவன் சொல்கிறது நம்ம ஆளுக்கு புரிய மாட்டேங்குது. அவனுக்கு வேலைக்கு ஆள் தேவை. அவன் மொழி தெரிஞ்சவன் யாரும் இல்லை. அதனால் என்ன பண்ணுறான், அவன் மொழியை சொல்லி கொடுக்குறான், கற்றுக் கொடுத்துட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கிறான், சம்பளம் கொடுக்குறான். அதுக்காக ஆரம்பித்த கல்வி தான் அது. அவனுடைய நன்மைக்காக ஆரம்பித்த கல்வி அது. நம்மகிட்ட இருந்தது ஏற்கனவே தமிழ் கல்வி, அது தொடர்ந்து இருந்துனே தாங்குது, இன்னமும் இருந்து தான் இருக்குது. அப்படி வந்த கல்வியை வந்து இன்னைக்கு உயர்வாக சொல்கிறான். அன்னைக்கு இருந்த கோயில்களில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் கொள்ளையடித்தான். கொள்ளையடிச்சிட்டு கோயிலில் பூசை பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டான். ஒவ்வொரு கோயிலும் அங்கே பாருங்கள், பாரதியார் சொல்லும் பொழுது என்ன பண்ணுவார், கோயில்களையெல்லாம், கல்வி சாலைகளையெல்லாம் கோயில்கள் ஆக்குவோன்னு சொல்லுவார். என்னென்ன பள்ளிக்கூடங்குது அதெல்லாம் கோயிலாக மாற்றுன்னு சொன்னார். அதனால் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு இப்போ இந்த கோயில்கள்லாம் என்னென்னா ஒரு இடத்துல பள்ளி இது இருக்கும், பாடம் நடத்துகிற இடம் இருக்கும். கோயில் தான் பள்ளிக்கூடம். எல்லோரும் கோயிலில் வந்து தான் பாடம் படிக்கணும். அவங்களுக்கு சாப்பாடு மடப்பள்ளியில் சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரி எல்லா கோயில்களுமே பாடசாலையாக இருந்தது. அதை எல்லாத்தையும் அழித்து முழிச்சுட்டு அவன் ஸ்கூல் ஆரம்பித்து இன்னும் அவன் தான் ஸ்கூல் நடத்துகிற மாதிரி. இன்றைக்கி ஒவ்வொரு ஆலயத்தினுடைய சொத்தெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா பல கல்லூரி கட்டலாம், பல கல்வி நிலையங்கள் செய்யலாம். ஆட்சியை அதிகாரத்தில் வைத்து நம்மளெல்லாம் என்ன பண்ணிட்டான், ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டான். அதனால் ஏதோ சொல்ல வந்து நான் இதுக்கு வந்துட்டேன். அதனால்
அந்த கல்வி ஞானத்துக்காக ஏதோ வந்தேன் நான். திண்ணை பள்ளிக்கூடம். அப்படி இப்போ காசிப முனிவர் வந்து அவரை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு மாயையின் பொது நோக்கு, சிறப்பு நோக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ எப்படியாவது இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றா. அவள்கிட்ட எப்படி போய் கேட்கறது அப்படின்னு இந்த திருக்குறளுக்காக ஆரம்பித்தேன். சங்க இலக்கியங்களில் காதலுக்காக ஆரம்பித்தேன். சங்க இலக்கியத்தில் காதலுக்கு நிறைய அகநானூறு, அகப்பொருள், வெண்பாமாலை, காதலுக்கான இலக்கணங்கள். அதில் ஒவ்வொரு இலக்கணமும் சொல்லி வச்சிருக்கிறான். காதலுக்கு இலக்கணம் வகுத்தவன் தமிழன், எந்த லாங்குவேஜ்லையும் கிடையாது. அந்த மாதிரி வகுக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு காதல் நோய் வந்து விட்டால் மெலிஞ்சு போயிடுவான். கையில் போட்டு இருக்கிற வளையல் கழண்டு கீழே விழுந்துடும். சாப்பாடு இறங்காது. அப்படி கிடப்பா. மருத்துவ வச்சியை கூட்டாந்து இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சாப்பிடலை, மெலிஞ்சு போயிட்டா, ஆனால் எல்லாம் வளையல் கூட கழண்டு கீழே விழுந்து போச்சு, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும் போது அவளுக்கு வந்திருக்கக்கூடிய நோய் காதல் நோய். அதுக்கு மருந்து என்னான்னு கேட்டேன்னா, அவள் யாரை விரும்புகிறாளோ அவனை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிடும். மற்றபடி அந்த நோய்க்கு மருந்து கிடையாது. அதுதான் இப்போது காசிப முனிவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த நோய் வந்துடுச்சு, எனக்கு இதுக்கு மருந்து யாருன்னு கேட்டேன்னா அவள் தான். அவன் மட்டும் நான் கல்யாணம் பண்ணினா எனக்கு நோய் தீர்ந்துடும் அப்படின்றது தான் இங்கே. கற்பனை முதலிய கடந்த கண்ணுதல் சிற்பரன், கற்பனை கடந்த ஜோதின்னு சொல்லுவாங்க நம்முடைய சிவபெருமானை. இந்த கற்பனை செய்து இந்த வடிவத்தில் தான் இருப்பார்னு நாம் சொல்லணும்னா அந்த வடிவம் மட்டும் கிடையாது, அந்த வடிவத்திலே வருவார், ஆனால் அதே வடிவம்னு சொல்லிட முடியாது. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய கண்ணுதலுடைய சிவபெருமான் எல்லா உயிர்களும் அழியும்படி எல்லா உலகத்தையும் அழிச்சிருவார். அழிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுவார், எல்லா உயிர்களையும் உருவாக்குவார். உருவாக்கி ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு பேரின்பத்தை தருவார். அந்த மாதிரி இவளுடைய பார்வை என்னை கொன்று விட்டது. இப்போ மறுபடியும் அங்கே பாருங்க, இந்த காதலை வந்தவர் சிவபெருமானை சேர்த்து சொன்னார். சிவபெருமான் சோதனை கொடுத்து நிறைந்த செல்வத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியவர். அந்த மாதிரி இவ என்னை சோதிக்கின்றாள். ஆனால் சிவபெருமானுடைய திருவருளைப் போல இவள் எனக்கு இன்பத்தை தருவாளா அப்படின்னு அதுக்கு அடுத்த ஒரு ஏக்கம். இந்த நாம் தவம் செஞ்சு சாமி நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நாம் தவம் செய்ததற்கான பலன் தான் சிவபெருமான் இந்த வடிவில் கொடுத்துருக்கிறார். அப்போ காசிப முனிவர் பிரம்மச்சாரியாக இருந்து தவம் செஞ்சாரான்னு தெரியாது, தேர்த்திக்கினார். இது என்ன நினச்சினார், சிவபெருமான் கொடுத்த தவத்துக்கான பலன் அப்படின்னு நினைக்கிறார். ஆமாம். அதனால் இந்த கொடி தோன்றிய இந்த அதிசயமான இது ஆலோசனைக்குரியது, சிந்திக்கணும். ஒருவேளை இந்த தவத்தின் பலனாக இருக்கலாம், இல்லை வேற எதனா சூழ்ச்சியாக இருக்குமா, இதான் ஞானம். வேற எதனா சூழ்ச்சியாக இருக்குமான்னு நினைக்கிறாரு. நினச்சி அதை ஆய்வு செஞ்சான்னா சூழ்ச்சிதான்றதை கண்டுபிடிச்சிருவார். ஆனால் மாயை அதுக்கான வாய்ப்பை கொடுக்கல. இனிப்பு சாப்பிட்டா சுகர் வந்துடும், உடம்பு கெட்டுடும், வேணான்னு சொல்லுவோம். அவங்களும் சொல்லுவாங்க, சுகர் வேணாம், இனிப்பு சாப்பிட்டா உடம்பு கெட்டுடும்னு சொல்லுவாங்க. சும்மா ரொவோண்டு சாப்பிட்டா தப்பு கிடையாது இந்தான்னு கொடுப்பாங்க. வாங்கி சாப்பிட்டு இன்னும் கொஞ்சோண்டு சாப்பிட்டா தப்பு கிடையாதுன்னு சாப்பிட்ருவோம், இன்னும் கொஞ்சோண்டு சாப்பிட்டா தப்பு கிடையாதுன்னு சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் இருக்கிற சுகரெல்லாம் வாங்கி வச்சுக்குவோம். அப்படிதான் நாம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக மாயைகளுக்கு அடிமையாகின்றோம். திருமால் இந்த உலகத்தை காக்கக்கூடிய தெய்வம். காக்கும், நான் கூட அடிக்கடி பேசுவேன், காக்கும் தெய்வமாகிய திருமால் செய்யறது பூரா கொலைதான். இந்த அரக்கனை கொன்னாரு, அந்த அரக்கனை கொன்னாரு, இந்த அரக்கனை கொன்னாருன்னு இருக்கிற அரக்கனை எல்லாம் கொண்டு குவிச்சார். ஆனால் பேர் என்னது, காக்கும் தெய்வம்.
காக்கும் தெய்வம்னு சொல்லிட்டு எல்லாருமே கொலை பண்ணின்னு இருக்கிறார் அப்படின்னு நாம் நினைச்சோம்னா எல்லா விவசாயியும் கொலைகாரன் தான். நாம் சைவம்னு நினைப்போம், ஆனால் விவசாயி பூரா கொலைகாரன் தான். ஏன்? நெல் பயிர் நன்கு விளைய வேண்டுமானால் விவசாயி என்ன பண்ணுவான்? பக்கத்தில் இருக்கிற களைப்பயிரை பிடுங்கி சாவடிச்சு வெளியே கடாசுவான். கடாசலாம் தானே. புல்லாக இருந்தாலும் என்ன, செடியாக இருந்தான்னா, உயிராக இருந்தால் எல்லாம் உயிர் தானே. ஆனால் பிடிங்கி தானே கடாசுறான். அதை தான் திருமால் செய்கிறார். சமூகத்திலே தீயதாக வளரும் பொழுது திருமால் அதை கொலை செய்து சமூகத்தை காப்பாற்றுகின்றார். அந்த மாதிரி இந்த பொண்ணு பார்வையால் என்னை கொலை செஞ்சுட்டு மறுபடியும் எனக்கு இன்பம் கொடுத்து காப்பாற்றுவ மாதிரி திருமால் மாதிரி வந்திருக்கிறா. ஏற்கனவே சிவனை மாதிரின்னு சொன்னார், இப்போ திருமால் மாதிரி வந்திருக்கிறா அப்படின்னு சொல்றார். இந்த பெண்ணினுடைய பார்வைகள் இது எப்படின்னு கேட்டினா, மேகமானது என்ன பண்ணும்? டமடமா டிமிடிமின்னு இடிக்கும், எல்லாரும் பயந்து அடிச்சுன்னு ஓடுவான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் மழை பெய்யும். மழை பெஞ்சு மக்களுக்கு நன்மையை தரும். அந்த மேகமானது மக்களை அச்சுறுத்தி பின்பு மழை தந்து மக்களுக்கு நன்மை செய்வது போல இவளுடைய பார்வை என்னை அச்சுறுத்தி பின்பு எனக்கு இன்பம் தரும் அப்படின்னு அந்த பார்வையை சொல்றார். என்பன பல பல எண்ணி, இவ எப்படியா இருந்தாலும் நமக்கு நன்மை தான் தருவார்னு இவரே என்ன பண்ணாரு? ஒரு கணக்கு போட்டுக்கிறார். இவரே கணக்கு போட்டுக்கினார். எந்த யாராக இருந்தாலும் சரி தான், பெண்ணு விரும்பி வாங்கன்னு கூட்டாதான் நாம் கிட்ட போக முடியும். அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் கிட்ட போனோம், நாம் ஒழிஞ்சோம். ஏன்னா சட்ட சிக்கல் அந்த மாதிரி இருக்கு, அந்த காலத்துலேருந்தே இருக்கா அப்படி இருக்கு. அதனால் இவர் இடைய நின்னே தான் பார்த்துன்னு இருக்கிறார். இவரே தான் கணக்குள்ள தனக்குள்ளே பேசினே இருக்கிறார். எப்போ அங்கேருந்து சைகை வரும்னு எதிர்பார்த்துனே இருக்கிறார். இந்த பொண்ணு மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு. இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டோன்னா, அது மட்டும் அந்த பொண்ணு நிற்கிது. இவர் மேலேருந்து கீழே வரணும் பார்க்குறாரு. இப்போ இவர் பார்க்கல. கச்சேப்ப சிவாச்சாரியார் ஒரு காவியத்திற்கான இலக்கணம். ஒரு காவியம் படைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த காதல் காட்சியை வைக்கணும். ஏற்கனவே இந்திரனுடைய காதலை சொன்னோம். இப்போ அதுக்கு அடுத்தது காசிபருடைய காதல் வந்துடும். இதில் பெண்ணின் வர்ணனைன்னு ஒன்று இருக்கு. ஒரு காவியத்தில் என்ன இருக்கணும்? பெண்ணினுடைய வர்ணனை இருக்கணும். அப்போ அந்த பெண்ணினுடைய வர்ணனையை காசிப முனிவர் எங்கே இது கச்சேப்ப சிவாச்சாரியார் எங்கே வைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, காசிப முனிவருடைய இந்த இடத்துல வைக்கிறார். வானுரு புயலின் தோற்றம், அவளுடைய கூந்தலானது எவ்வாறு இருக்கிறது என்றால், நள்ளிரவு வானத்தினுடைய கருப்பாக இருப்பார் அந்த இருட்டு, மேகங்களுடைய வடிவம், அதுக்கப்புறம் நீலமணி போன்ற அந்த நீலமணி, இன்னும் வேற என்ன மை சொல்றீங்களா, அந்த மை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குழப்பி முடி செய்தா என்ன கருன்னு இருக்குமோ அந்த மாதிரி மாயையினுடைய முடி கரு மேகம் போல அழகாக இருக்குது அப்படின்னு அவராக பார்த்துக்கிறார். 2 கோடுகளை உடைய இளம் பிறை வளைந்து தோன்றும். அதாவது யானை தந்தம் எப்படி இப்படி வளைஞ்சிருக்குல்ல, அந்த மாதிரி வளைஞ்சிருக்கக்கூடிய பிறை நிலவு போல வளைஞ்சிருக்கும். அந்த பிறை நிலவை போல நெற்றியானது, அவளுடைய நெற்றி இப்படி வளைஞ்சிருக்கும். அந்த புருவம் எவ்வாறு இருக்கிறது என்றால், காமன் என்று சொல்லக்கூடிய மன்மதனுடைய அம்பானது, அம்புனா இப்படி வளைவா இருக்கும், 2 வளைவா இருக்கும். அது இந்த புருவத்துக்கிட்ட வந்து வச்சு பார்த்துட்டு என்ன மாதிரியே இவளுடைய புருவம் இருக்குது அப்படின்னு தன்னை வந்து மாயையுடைய புருவத்தில் ஒப்பிட்டு பார்த்துட்டு, ஐயோ இவ புருவம் ரொம்ப அழகாக இருக்குது, நாம் அதுக்கு அந்த அழகுக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருந்தால் நமக்கு இகழ்ச்சி ஆகிடும், நாம் ஓடிடும் சொல்லிட்டு அது வானலோகம் ஓடிடுச்சான். மாயையினுடைய புருவத்துக்கு மன்மதனுடைய அம்பு ஈடு ஆகாது என்று வானத்தில் மறைந்து கொண்டதாம். அதுக்கு அடுத்தது கண்ணு மீன் போல இருக்குதா, நீல மலர் மாதிரி இருக்குதா, வேல் மாதிரி இருக்குதா கண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சொன்னால் அதுக்கு ஈடு ஆகாது. அதை விட சிறப்பான ஒன்று சொல்லணும். அதனால்
ஐயா இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டேன்னாக்கா, ஓமை சொல்லணும்னு கேட்டேன்னா, இந்த கண்ணு என்னை பார்த்ததும் நான் செத்துட்டேன். நான் செத்துட்டேன்னா ஏன் சொன்னார்? அவர் வேலை தவம் செய்யுது. இப்போ என்ன பண்ணிட்டாரு? தவம் செய்யறதே விட்டுட்டார். அப்போது காசிப முனிவர் இறந்து விட்டார். தவம் செய்யக்கூடிய காசிப முனிவர் இறந்து விட்டார். இப்போ யார் இருக்குது? காதல் செய்யக்கூடிய காசிப முனிவர் இருக்கிறார். அப்போ அது விஷம். அந்த கண்ணு இருக்கு பாரு, அது விஷம். அது எப்படிப்பட்ட விஷம் அப்படின்னு கேட்டேன்னா, சிவபெருமான் உண்ட ஆளாள விஷத்தை மாதிரியான விஷம் இது. சிவபெருமானுடைய கண்டத்தில் இருப்ப போன்ற கண், அந்த கருப்பை போன்றது அவளுடைய கண்ணு. அங்கிருந்து வந்து சிவபெருமானுடைய இதுக்கு சொல்றார். சரி, அது சிறிது ஓமையாக, அது ஒன்றா கொஞ்சம் சொல்லலாம். ஏன்னா அது என்ன கொள்ளுது, அப்போ அதனால கொஞ்சம் நஞ்சா இருக்கலாம் அப்படின்னு சொல்றார். உச்சம், முடி, நெத்தி, புருவம், கண்ணு, மூக்குக்கு வந்துட்டார். மூக்கு எப்படி இருக்குது? எள்ளு பூ மாதிரி இருக்குது. சேச்சா இல்லை இல்லை. அதுக்கப்புறம் எள்ளு மாதிரி இல்லை. அப்புறம் என்ன? ஒந்தி மலர் என்று சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு ஒந்தி மலர் நம்ம பேச்சு வழக்கில் இல்லை, அவர் காலத்தில் இருந்தது. அந்த மாதிரி இருக்கா? இல்லை, அதுவும் கிடையாது. அப்போ நம்ம அழகாக முகிழம்பூ சொல்லுவோம், அதுவா? இல்லை. செண்பக மலர் மாதிரி இருக்குமா? இல்லை. அப்போ எப்படி தாண்டா இருக்கும்? அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல முடியாது. அந்த மாயையை கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சு கிட்ட பார்த்து தான் சொல்ல முடியும், ஆய்வு செய்யணும். அதனால் இதுக்கெல்லாம் ஓமையெல்லாம் சொல்ல முடியாத ஒரு பேரழகு அந்த மூக்கு. கெண்டை மீனை போன்ற அழகாக உடைய கண்களை உடைய அந்த மாயையினுடைய உதடுகள் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு நாம் ஆராய்ச்சி பண்ணி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தாலும் கடைசியில் கொவ்வை கனி மாதிரி இருக்குது, சிவப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன் சொல்லலான்னு கேட்டேன், எப்போ சொல்லலான்னு கேட்டேன்னா, அந்த கோவை கனி பழச்சாறு ஊற வச்சு மதுவாக மாற்றுறாங்க பாரு, அந்த இடத்துல அந்த கோவை கனியாக இருந்ததுன்னா ஒரு வேளை இதை சொல்லலாம். ஏன்னு கேட்டேன்னா, இந்த கோவை கனி மதுவை போன்ற மயக்கத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் காது தோடுக்கு வர்றார். இப்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முடி வெட்டுறாங்க பாருங்க, கத்திரிக்கோள். அந்த முடி வெட்டுறவங்க அந்த கத்திரிக்கோளை கொண்டு வண்ணை கொடின்னு சொல்கிறாங்க, அந்த வண்ணை கொடியை வெட்டுறாங்க. அது மகர தோரணத்தை செய்கிறாங்க. அந்த மாதிரி பொன் ஊஞ்சலை இந்த காதில் தொங்குது பாரு, அந்த தோட்டு எப்படின்னா ஒரு பொன் ஊஞ்சல் மாதிரி இருக்குது. அந்த பழைய காலத்தில் இந்த இதை ஒன்று அறுக்கக்கூடிய கருவி, வாள் அறுக்கக்கூடிய கருவி. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு வாளை வச்சு ஃப்ரேம் போட்டு அறுக்கிறோம். அது இப்படி நீட்டு வாக்கில் இருக்குது. பழைய காலத்தில் இப்படி ரவுண்டு வாக்கில் இருக்கும் போல, இப்படி காது வடிவத்தில் இருக்கும் போல. அதை அறுக்கக்கூடிய கருவி மாதிரி காது இருக்குதுன்னு சொல்கிறான். அது சாதாரணமாக மரத்தை அறுக்கலை, அது என் உயிரை அறுக்கக்கூடியது அப்படின்னு அந்த காதுக்கு அவர் ஒரு ஓமையை வைக்கிறார். அதுக்கு அடுத்தது முகம். அழகான மனம் பொருந்திய கூந்தலை உடைய இந்த பெண்ணுடைய முகம் சந்திரனுக்கு சமமாக இருக்குமா? நிலவை போன்ற முகம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், நிலவு இதுக்கு ஈக்குவல் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலவு தேஞ்சு தேஞ்சு வளரும், ஆனால் இவன் முகம் தேயாமலே இருக்கும். அப்போ சந்திரன் யூஸ்லெஸ், தூக்கி கடாஸ். அப்போ வேற என்ன அப்படின்னா, தாமரையை முகத்துக்கு சொல்லலாமா? ஆமாம், சொல்லலாம். அழகாக மலர்ந்த முகம் தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அது சாயந்தரம் ஆச்சுன்னா மறுபடியும் கூம்பிடும். ஆனால் இவ சாயந்தரமானாலும் கூம்பாமல் இருப்பாள். தாமரையும் இவளுடைய முகத்துக்கு செட் ஆகாது, தாமரை பூ தூக்கி கடாஸ். அதை தாண்டி அழகான முகம் இவன், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதனால் இந்த முகத்துக்கு ஓமை உலகத்தில் எந்த பொருளுமே கிடையாது, அவளுடைய முகம்தான் அழகு. கழுத்துக்கு வரும் பொழுது புலவர்களெல்லாம் கூட்டு இந்த பொண்ணு கழுத்துக்கு ஓமை சொல்லுங்கடா அப்படின்னா, ஒருத்தவன் என்ன சொல்கிறான், சங்கு மாதிரி இருக்குது அப்படின்னா. இல்லை, அதுக்கு அது சங்கு கூட ஓமை ஆகாது. பாக்கு மட்டை மாதிரி அழகாக இப்படி இருக்குது அப்படின்னா, பாக்கு மரத்தில் மேலே அதனுடைய கழுத்து இப்படி அழகாக இருக்கும், மழை மழைன்னு. அந்த மாதிரி இருக்குண்ணா, அடப்போங்கடா, நீங்கள் புலவராக இருந்து பாடுறத விட போய் பிச்சை எடுக்கலாம்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கழுத்துக்கு ஓமை சொல்ல முடியாது. யாராவது பாட வந்தாங்கன்னா அந்த புலவரால்
பாட முடியாது அப்படின்னு இவரே முடிவெடுத்து சொல்றார். அதுக்கு அடுத்தது தோள்பட்டைக்கு வர்றாரு. அப்படியே மாயவன் திருமால் ஊதக்கூடிய புல்லாங்குழல் பச்சை பசேன்னு இருக்கிற அந்த மூங்கிலை போன்று இந்த தோள்கள் இருக்கிறதா என்றால் இல்லை, அதை விட அழகாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அது என்னுடைய மெய்யான தவத்தை ஒத்து, அவரு மெய்ய அவரே சொல்லுகிறார், அது என்னுடைய மெய்யான தவத்தை ஒத்தது அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அது மன்மதனுடைய வளையாது ஏந்திய வில்லாக இருக்கும். இப்போ அந்த பெண் என்ன பண்ணு, இவரை பார்க்கும்போது இப்படி வச்சுக்கின்னு ஏதோ புனைஞ்சின்னு இருக்கிறா. அப்படி புனையும் போது பாருங்க, இந்த தோல் இப்படி வரும், இப்படி வருது, இந்த தோல் இப்படி வரும், இப்படி வருது. பார்க்கறதுக்கு இதுவும் வில்லு மாதிரி தெரியுது. அது மன்மதனுடைய வில்லு மாதிரி இருக்கு இந்த தோல் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்றாரு. நகம் அதுக்கப்புறம் தோலை முடிச்சுட்டு நகத்துக்கு வந்துட்டார். பூந்தனையலைய முரல் பொற்கொடி கரத்து கொள்வா காந்தலும், காந்தல் மலரை போன்ற விரல்கள் இருக்கிறது. நரிய செய்ய கமல மாமலரும் எண்ணில், அதில் இருக்கக்கூடிய இதழ் தாமரை இதழை போல இருக்கிறதா? இல்லை. காந்தல் மலர் மாதிரி விரல் இருக்கிறா? இல்லை, அதை விட அழகு. அப்படியெல்லாம் ஒரு ஒரு அலரா சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இந்த நகம் இருக்கு பாரு, கிளி மூக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு அங்கே அதுக்கு மட்டும் வர்றார். அழகான அந்த கிளிமூக்கு மாதிரி இருந்தாலும் அது நம்மை கவர்வதால் கிளிமூக்கு கிடையாது, இது மன்மதனுடைய முத்திரை அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் பழைய காலத்தில் அவருடைய மார்பு எப்படி இருக்குன்னா, பழைய காலத்தில் சூதாடக்கூடிய கருவி ஒன்று இருக்கான், அந்த மாதிரி ஒரு சூதாடு கருவி மாதிரி இருக்கு. இளநீர் அது இதெல்லாம் சொன்னாலும் இதுக்கு ஒத்து வராது. இது சூதாடு கருவி, மக்கள் மனதை மயக்கி நம்ம சூதாட்டத்தில் தள்ளிடும், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்தது தூகில் மார்பு கீழே வயிறுக்கு வர்றார். அப்படியே இந்த வயிற்றை பார்க்குறார். இந்த இடத்துல அந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முடி நல்லா அப்படியே வரிசையாக இருக்கும். இந்த முடியினுடைய அழகை அவர் சொல்கிறார். பிரம்ம ப்ரஷ்ஷால் அந்த பெண்ணை அப்படியே வரைஞ்சினே இருக்கிறான். திடீர்னு ஏதோ கை தட்டு அந்த ப்ரஷ்ஷு என்ன பண்ணுது, துகிலினுடைய மையெல்லாம் செதறிடுது. அந்த முடி எவ்வாறு அழகாக இருக்குதோ அந்த மாதிரி அவளுடைய வயிற்றில் இருக்கிற முடி அழகாக இருக்குன்னு சொல்கிறான். அந்த இடையை பார்க்கும்போது மின்னலாக இருக்குமா? மின்னல் சில நேரத்தில் தோன்றும், சில நேரத்தில் மறையும். அப்போ ஒரு நேரத்தில் இருக்குது, ஒரு நேரத்தில் இல்லைன்னு தோன்றும். ஏன்னா நம்முடைய இது சினிமா பாட்டெல்லாம் வரும், இடையோ மின்னலை பொறுத்தது அப்படி இப்படின்னு நிறைய பாடுவாங்க. அந்த மாதிரி இருக்குமா? அதுவும் அது தோன்றும் இருக்கும். இன்னும் இது அப்படி கிடையாது சொல்லிட்டு மறுபடியும் வர்றார். உடுக்கை மாதிரி இருக்குமா? இல்லை, அதையும் இல்லை, இது அதை வேற அப்படின்னு மறுபடியும் வர்றார். மன்மதனுடைய இருக்கையாக இருக்குமா அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லினா இந்த இடை இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியாது, திருமணம் செஞ்சு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லுவேன்ட்டார். அந்த அளவுக்கு வந்துட்டார். தகுவதன்றோ. அதனால் இவளுடைய தொடை அழகு, தொடைனாவே எல்லாம் அந்த காலத்துலேருந்து அந்த காலம் வரலும் வாழை மரத்தை சொல்கிறான், அந்த மாதிரி இருக்குதா? யானை தும்பிக்கை மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டோன்னா இதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்தது குரங்கு செரி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது பழைய காலத்தில், இப்போ நாம் அதை பயன்படுத்தலை. அந்த மாதிரி ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார். குழுவுரு சுவனே போலும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் முட்டி முழங்காலுக்கு வர்றார். இந்த முழங்கால் எப்படி இருக்குதுன்னா நண்டு மாதிரி இருக்கான் இந்த முழங்கால். அப்புறம் நண்டு மாதிரி கூட இல்லை அப்படின்னு மறுபடியும் வர்றார். அப்போ ஒரு நல்ல மாணிக்கத்தை இந்த பெண்ணின் தெய்வீகமான வடிவத்துக்கு சொல்லணும்னாக்கா சொல்லக்கூடாது. நண்டை போய் அந்த காலுக்கு போய் ஒரு இழிவான ஒரு உயிரை போய் காலுக்கு ஓமையாக சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இது மேன்மையானது, அதை விட மேன்மையானது அப்படின்னு வர்றார். அதுக்கு அடுத்தது கணைக்கால். கணைக்காலுக்கு வர்றார். கணைக்கால் பார்த்தீங்கன்னா இந்த வேடர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அம்புரா அம்பு வச்சிருக்கிற பை இருக்கும், அது மேலே அகலமாகவும் பின்னால் கீழே கீழே போக குறுகலாகவும், அந்த மாதிரி இருக்குதா இவளுடைய கணைக்கால் அப்படின்னு கணைக்காலுக்கு வர்றார். சொல்லிட்டு அந்த கணைக்காலை நோக்கம் எடுத்து அதுக்கான ஓமை இல்லை, அதை விட சிறப்பான அழகு அப்படின்னு சொல்லி வர்றார்.
அப்படியே லேசாக தாமரை மலரை பார்க்குறார். இந்த தாமரை மலர் ஏன் அந்த குளத்துல நின்று தவம் செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன பண்ணுது, என்னுடைய அழகு இந்த மாயையினுடைய முகம் மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு, சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துடுது. நான் மொட்டு மலரும் பொழுது அவளுடைய மார்பு மாதிரி என்னுடைய மொட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு ஒப்பிட்டு பார்த்துட்டு, சே இல்லை அப்படின்னு வந்துடுது. அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தன்னை மாயையோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு கடைசியில் தோற்று போய் நான் தோத்துட்டேன், இதுக்கு பிரதிபலனா சிவபெருமானு அவளுக்கு ஒப்பாக என்னை நீ படைக்க வேண்டும் என்று அந்த தாமரை மலரானது குளத்தில் உட்காந்து தவம் செய்தான். எனக்கு மாயையை போன்ற ஒரு நல்ல அழகை எனக்கு கொடு, நான் எல்லாத்துலேயும் அவள்கிட்ட போட்டுட்டு நான் தோத்துட்டேன், அவளை மாதிரி ஒரு அழகை எனக்கு கொடுன்னு தாமரை மலர்கள் எல்லாம் தவம் செய்கின்றன அப்படின்றது வந்துட்டார். எல்லா அழகையும் சொல்லிட்டு அவளுக்கு சொல்லும் பொழுது ஆமை பாதம் வருது இல்லை, பாதம் இப்படி மேலே இருக்கு பாரு, அது ஆமைக்கு சொல்கிறார். ஆமை மாதிரி இருக்குதா? அப்புறம் இங்கே குதிக்கால் பந்து மாதிரி இருக்கான், பந்து மாதிரி இருக்கு. அப்புறம் இதுவும் கீழே உள்ளங்கால், அது என்னது, அது மா இதழ் தளிர், மாந்தளிர் மாதிரி மென்மையாக இருக்கான், அதை விட மென்மையாக இருக்கான். இப்படிப்பட்ட இந்த கால் நடக்கும்போது மயில் இறகு, இந்த பொண்ணு நடந்ததுனாக்கா பாதம் வலிக்குன்னு சொல்லிட்டு மயில் இறகை மட்டும் விரித்து வச்சு, அம்மா இதில் நடந்து போ அப்படின்னா மயில் இறகுல இருக்கக்கூடிய அந்த தண்டு இருக்குல்ல, அது பட்டு அந்த கால் செவுந்து போயிடுமா. சரி வேணாம், நீ அனிச்ச மலரை மாலை விரித்து வைக்கிறேன், இது மேலே நடந்து போனாலும் அனிச்ச மலர் பட்டு அந்த பாதம் செவுந்துருமா. அந்த அளவுக்கு மென்மையான பாதம் இந்த மாயையுடைய பாதம். சாயலுக்கு வரார். சாயல் எவ்வாறு இருக்கிறது என்றால் மயில் மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லார். இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக வர்றாரு. இவ்வளவு அழகு பழந்திய இந்த பொண்ணை யார் படைச்சது, இவங்க அப்பா யார் சொல்லுவாங்கல்ல, நான் இவங்க அப்பனை, இவளை பெத்த அப்பனை நான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவான் ஒரு பாட்டில். அவன் காலை தொட்டு கும்பிடணுண்டா அப்படிம்பான். அந்த மாதிரி இப்போ காசிப முனிவர் இவளை படைச்சது யார்? ஒருவேளை எங்க அப்பனா இருப்பானோ பிரம்ம அப்படின்னா, இவன் நாம் சொன்ன மாதிரி பிரம்மம் படைச்சானா இந்த அழகில் மயங்கி அவனே இங்கே சுற்றுவான் இல்லையா? அப்போ அவன் இங்கே சுற்றலை. அப்போ எங்கள் அப்பா இதை படைக்கலை, எங்கள் அப்பா இதை படைக்கலை. ஏன்னா இந்த அழகு யார் படைச்சது? மாயை என்ப அவளே தன்னை படைத்து கொண்டாள். அந்த அழகு யார் படைச்சது? அவளே படைத்து கொண்டாள். அப்போ இவன் சொன்னது சரிதான். இவளுடைய இலக்கணங்களை எல்லாம் பார்த்தோம்னா வானுலகத்தில் பழைய செல்வத்தினுடைய திருமால் லட்சுமி மாதிரி இருக்குமான்னு கேட்டனா இல்லை. இவளுடைய இலக்கணங்கள் எல்லாம் இதை தாண்டி வேறு ஒரு பேர் இலக்கணமாக இருக்கிறது. நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அவர் என்ன பண்ணுறாரு, அசந்து போய் என்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல முடியாது, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் காசிப முனிவர் என்ன பண்ணுறாரு, இந்த வார கந்த புராணத்தை நிறைவு செய்கின்றார். இப்போ நம்ம எல்லாரும் 6 எழுத்து மந்திரத்தை 6 முறை சொல்லி முருகப்பெருமானுடைய திருவுருளை பெறுவோம். 5 எழுத்து மந்திரத்தை 5 முறை சொல்லி சிவபெருமானுடைய திருவுருளை பெறுவோம். ஓம் சரவண பவா. 5 எழுத்து மந்திரம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி.